வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நம்ம உயரணும் அப்படின்னா சில வாழ்வியல் குறிப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாருமே உபயோகப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ தினமும் நமக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும், நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் நம்மளை தேடி வரணும். அப்படி ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரம் நீங்கள் மார்க்கெட் பகுதிக்கு போய் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கின மாதிரி இருக்கும். அங்கே 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் தாராளமாக. அதே மாதிரி இருக்க இருக்க அந்த அலைகள், அந்த காந்த அலைகள் சமூகத்தோடு உங்களுடைய பார்வை, உங்களை நிறைய பேர் பார்க்குற பொழுதும் உங்களையே அந்த ஈர்ப்பு அலைகள் இழுத்து கொண்டு வரும். இது ஒரு அடிப்படை உண்மை. 2வது, பணம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சில மேலை நாட்டில் உள்ளவங்கள்ட்ட பார்த்தேன். நான் நிறைந்த நண்பர்களும் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எப்போவுமே பாக்கெட்டில் ஒரு 10,000 5,000 வச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை, பணம் நம்மக்கிட்ட தொட்டுக்கிட்டு இருந்தால் அதோட உணர்வுகள் நம்மக்கிட்ட நன்மையை தரும், ஒரு சேஃப்டி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னார். இல்லை, இப்போ அவ்வளோ பணம் இல்லாதவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு அற்புதமான விஷயத்த சொன்னார் பாருங்கள். பணத்தை எடுத்து எண்ணிக்கிட்டே இருக்கணும்னார். சரி, எதுக்கு எண்ணுறீங்கன்னு, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த பணத்தின் மேலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு குஷி, அதை நேசித்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறமேல் இன்னொரு விஷயம் சொன்னார். நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு சைக்கிள் இருக்குன்னா அந்த சைக்கிளுக்கு ஏதாவது இந்த சைக்கிளில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிள் போனதுக்கப்புறம் 2 வீலர் வந்ததுங்க. 2 வீலர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. இதுக்கு எப்படி பெட்ரோல் போடுறது, இது எதுக்குள்ள நிப்பாட்டிக்க காசு செலவாங்குறோம். ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அது உபயோகமாயிட்டே இருக்குது. நல்லா கவனிக்க, ஒருத்தனுக்கு செல்ஃபோனே இல்லாத காலம், செல்ஃபோன் வந்துடுச்சு. அவன் பார்த்தா பொழுதன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அவரே சொல்கிறாரு, புதுசாக வீடு வாசல்லாம் கட்டினேன், நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த பணத்தை கவுண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பணத்தை நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்னு மாற்றக்கூடிய, அதுவும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அந்த மிஷினை கொண்டுட்டு வீட்டில் வச்ச உடனே அவங்க வீட்டுக்காரமாக கேட்டாங்களா, பணம் இது என்ன மிஷின்னாரு. பணம் என்றது, பணம் என்ற மிஷின் நமக்கு எதுக்குங்க அப்படின்னாராம். அப்படி சொல்லாத, இந்த மிஷின் வந்துருச்சு, நம்ம பணத்தை எண்ணக்கூடிய நிலைக்கு நம்மளை உயர்த்துனாராம். எவ்வளோ உயர்ந்த கான்ஃபிடென்ட் பாருங்கள் அவருக்கு. அவருடைய எண்ணங்கள் பாருங்கள். ஒரு 5 மாதத்தில் அவர் பணத்தை ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த மிஷினுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சான். பணத்தை எண்ணக்கூடிய லெவலுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இப்படி தாங்க நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நீங்கள் வாழ்த்திக்கிட்டே இருங்க. காலையில் எழுந்த உடனே அக்கம் வீடு, பக்கத்து வீடு, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருந்து பாருங்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வாழ்த்தொலி கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே நம்ம நல்ல பாசிட்டிவான விஷயங்களவே அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கானாச்சி, நல்லா சூப்பராக இருப்பீங்க, அம்மாவும் வந்துடுவீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் உங்கள்கிட்ட இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா நல்ல சக்திகள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு அற்புதமான லாஜிக். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க. இல்லை அக்கம் பக்கம் போகிறாங்க அப்படின்னா யாராவது வீட்டுக்குள்ளே எதிர்த்து வராங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள சந்தோஷத்தோட முகமரியாதையோட வரவேற்று மகிழுங்க. அவங்க உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பும்போது வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வைங்க. அவருக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கும். ஒரு நாள் முழுவதும் அவர் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு செம்பில் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, வெளியில் அழுத்து சலுத்து வருவாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த நம்ம வீட்டினுடைய நீர் அது குளிர்ச்சியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக்தியும் அது சேர்த்து கொடுக்குதுங்க, அவங்கள வரவேற்குது. தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் அவர் சாந்தமாகறாருங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் அவர் நமக்கு தகுந்த போல் மாறிக்கொள்கிறார். இது ஒரு ரகசியம். அந்த காலத்தில் வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போனாலும் வாசலில் ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. உட்கார்ற இடத்துல சிட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க.
அந்த கண்ணாடி எதை குறிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலைங்க. யாரையாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா தன் முகத்தை தானே பார்த்த உடனே என்ன கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவர்கள் தனக்குள்ள ஒப்பனை பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள பல பொருள்களை பற்றிய திருஷ்டிகள்லாம் வராது. அப்போ தன்னை சரி செய்து கொண்டு தன்னை மேலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்காரர் வந்த உடனே வாங்க 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 அப்படின்னோடனே சரின்னு பேசிவிட்டு காப்பி சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சிடுவாங்க. இல்லை இல்லை சாப்பிட்டாச்சுங்கன்ட்டு. சரி நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு அவர் கேட்பார். அப்படியா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்தோம் அப்படின்னார். அதனால் என்ன இருக்குது நல்லபடியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்க கண்ணாடி நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது திருஷ்டியை வரவிடாமல் அது தடுக்குது. இது ஒரு அற்புதமான ரகசியம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு காரணமே இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் வாசலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் மிதியடி ஒன்று இருக்கும். தேங்காய் நாரில் ஒரு மிதியடி இருக்கும். அதில் வெல்கம்னு போட்டிருப்பாங்க. அந்த தேங்காய் நார் கார்பெட்டு அதை மிதித்து நடந்து போகும் பொழுது தேங்காய் நாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனிதனுடைய உக்கிரமான திருஷ்டிகளை எல்லாம் அது இழுத்துரும். தீய பொறாமை பார்வைகளை இழுத்துரும். அந்த மனிதனுக்கு ஒரு கெட்ட எண்ணம், குரூர எண்ணம், பெரும் நோயாளியாக இருந்தாலும் அவனை நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன் அவரை இழுத்துரும். இந்த ரகசியங்கள் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ நாகரிகமாக வந்துட்டாலும் தேங்காய் நார் அதற்கு அந்த காலடிக்கு ஒரு கார்பெட்டுக்கு ஒரு பவர் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு பண்பாடு. அந்த காலத்தில் பாருங்கள் வாசலில் ஒரு பெரிய அண்டாவில் ஒரு தண்ணீரும் ஒரு இது நிரப்பியிருப்பாங்க. செருப்பு ஓரமாக கழட்டி விட்டுட்டு அதில் கால்கையெல்லாம் கழுவிட்டு காலை துடைச்சிட்டு வருவாங்க. அப்படி வந்த உடனே குடிக்க தண்ணி கொடுப்பாங்க. இதை எல்லாமே ஒரு மனிதனை மிருகத்தனத்தில் இருந்தும் வெறுப்பு எதிர்ப்புகள் இருந்தும் குறைச்சி அந்த வீட்டோட தெய்வத்தோடு ஒத்து போகும்படி செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை ரகசியம். இதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் வீட்டை விட்டு காலையில் எழுச்சி அந்த வீட்டு ஆண்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னால் பெண்கள் வேகமாக எழுச்சி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்தி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படி இருந்தது. பட் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. அதனால் இப்போ யாராவது அப்பார்ட்மெண்ட் யாராவது வெளியில் போகிறதா இருந்தால், இல்லை ஒரு வேளை நீங்கள் ஒரு லாட்ஜிலே தங்கியிருக்கீங்க, அப்போ நீங்கள் காலையில் குளிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் அந்த நியதி தெரியாது. நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னால் அவர் சட்டை தூக்கி விட்டாருன்னா தண்ணீரை ஒரு பாட்டிலில் வாசலில் தெளிச்சிட்டு நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நன்மையே உண்டாகும். சில நேரங்களில் நம்ம காரில் தொடர்ந்து பயணம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வண்டி எடுக்கும்போது கார் கண்ணாடியை நீங்கள் தண்ணி தெளித்து தொடச்சிட்டு எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற நமக்கு விபத்துக்கள் துன்பங்கள்லேருந்து காப்பாற்றும். தண்ணீரோடு எப்பொழுதுமே கையில் ஒரு நீர் பாட்டிலோடு நம்ம எப்பொழுதும் பயணம் செய்தால் வாழ்க்கையில் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது. செல்வத்தையும் கொடுக்கிறது, மதிப்பு மரியாதையும் தருகிறது. அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது அப்படின்னா அதை டெய்லி ஒரு ஸ்ப்ரே பண்ணி தொடங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்பெக்ஸ் இருந்தாலும் அதற்கு தண்ணீர் அடித்து டெய்லி க்ளீன் பண்ணுங்க. இதை எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மையை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் தொழிலில் ரொம்ப மோசமாக போயிட்டாருங்க, வேலையே வரலைங்க, அவருக்கு வருமானமே வராமல் போயிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், முகம் பார்க்குற கண்ணாடியை கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு பிரேமாக மாற்றி போட்டாருங்க. ஏன்னா சூரியன்னா கண்ணாடிங்க, சூரியனா உத்தியோகங்க, சூரியனா தொழிலுங்க. அப்போ உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு 2 கண்ணாடிக்கு இன்னொரு கண்ணாடி எடுத்து கூட ஸ்பேர் வச்சு போட்டுக்கிட்டாருங்க. பார்த்தா அவருக்கு பல வேலை வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே பல பொருட்கள் ஏதோ ஒரு வகைகளில் உதவியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதோட ஒரு பெரிய ஹைலைட் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்குது, பித்திருக்கள் வழிபாடு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல திருமணம் லேட் ஆகுது. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போய் கேட்டேன், இந்த வீடு பழைய வீடை விலைக்கு வாங்கலைங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த வீட்டில் இருக்கிற பூட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு புது பூட்டு வாங்கி மாட்டுங்க, கண்டிப்பாக வேகமாக கல்யாணம் ஆகிடும்னு. சாரி, இதுக்கு என்ன லாஜிக்கு அப்படின்னு, இந்த வீட்டினுடைய கர்மவினை அந்த வீடை விற்றவர்கள் அதனுடைய பூட்டு லாக்கு கீழே எல்லாத்துலேயும் அதான் இருக்கும். ஒருவேளை அது அந்த வீட்டினுடைய கர்மவினை உங்கள் பிள்ளையை மறைமுகமாக பாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, பூட்டு சாவி என்பது ஆண்மகன்,
பூட்டு என்பது பெண்மகள். அப்போ புது பூட்டு சாவி வாங்கினா புதுசாக ஒரு பெண்ணு கல்யாணம் ஆன மாதிரி என்பதை இது ஒரு லாஜிக் சார் அப்படின்னு. அப்படியா, இதுவும் நல்லா இருக்கேன்னு செஞ்சு பார்த்தாரு. அவர் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சார். அப்போ இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், வீடுக்கு மனையடி பார்த்து வீடு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஒரு வரைபடம் வரையணும்னா ஐயாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லா விதத்துலையும் சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறேன். நன்றி.